ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நகை சீட்டு போட்டிருந்தோம், அது வேறு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி போய் எடுக்கலாம், நாளைக்கு போய் எடுக்கலாம்னா எங்கே எடுக்கவே முடியல. சரி இன்றைக்கி ஒரு வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே நம்ம ஸ்பைடியும் வந்து அவங்க டே கேரில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸு லஞ்சு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், வெயிலும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணவும் முடியாது. சரி பாவம் அங்கே போய் விளாடட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். நாங்கள் எங்கே நகை சீட்டு போட்டுட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்கட்டில் இருக்கிற பவிலம் ஜுவல்லர்ஸில் தான். அதே மாதிரி வரும்போது தான் ஸ்பைடோட பேக் வேறு பிஞ்சது ஞாபகம் வந்துச்சு. சரி கிராஸ்கட் வரைக்கும் போகிறோம், செல்வாசிங்கில் வாங்கிடலான்னு சொல்லி வாங்கிட்டோம். இந்த இதில் பேக்கில் புக்கெலாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்காதீங்க, வெறும் ஸ்நாக்ஸு லஞ்சு மட்டும்தான். நகை சீட்டு போடுறதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கையில் இருந்தால் காசு செலவாயிரும் அப்படின்னா தாராளமாக நகை சீட்டு போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நீங்கள் கொடுக்குற காசாக வர வைக்கிறாங்களா இல்லை அன்னைக்கு ரேட்டில் இருக்கிற நகையாக வர வைக்கிறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுதான் எங்களோட லாஸ்ட்டு நகை சீட்டு. ஏன்னா நகை சீட்டு போடுறதுக்கு பதிலாக இருக்கிற இஎம்ஐயில் சேர்த்து பணம் பே பண்ணலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்றதான் ஐடியா. இதுதான் நாங்கள் வாங்கின ஜுவல்லு. ஒவ்வொரு விஷயம் நம்ம வாங்கும்போதும் இந்த விஷயம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களில் தான் தோணும். அப்படி தான் இந்த வளையல் என்னமோ தெரியல, இது நம்ம கையை விட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்படி உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.